ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்புளுந்தங்களி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாள் நைட்டு ஒரு சின்ன டம்ளரில் கருப்புளுந்து ஊற போட்டுருங்க. நான் சொல்கிறது ஒரு 2 பேருக்கு அளவு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கரண்டியில் ஒரு 2 கரண்டி அரிசி ஊற போட்டுருங்க. ஒரு சின்ன டம்ளரில் வெந்தயம் கொஞ்சம் ஊற போட்டுருங்க. முடி நிறையா வளரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருங்க. ஆனால் லைட்டாக சாப்பிடும் போது கசக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கருப்புளுந்தங்களியோட பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியத்தை கருப்புளுந்தங்களி சாப்பிட்றனால கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல எனர்ஜியும் கூட நம்ம ஹெல்த்துக்கு கிடைக்குது. இதில் அயன் கண்டென்ட்டும் புரதமும் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றவங்களுக்கு செரிமானத்தையுமே ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஹெல்த் நல்லா வலிமையாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாரத்தில் 2 முறை இல்லாட்டி 3 முறை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பிரசவ காலத்தில் நம்ம நிறையா வலிமைகளை இழந்திருப்போம். அந்த வலிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த உளுந்தங்களி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை நாள் சாப்பிடுவீங்கன்றத யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ பழசெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே தான் போகுது, மறந்துட்டும் இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வாரத்தில் 3 நாள்ல இருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அளவு தாங்க, ஒரு சின்ன பவுலில் சாப்பிட்டா போதும். அதுக்குன்னு நிறையா ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம நிறையா சாப்பிடணுன்றது அவசியம் கிடையாது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும் தான். ஸோ இதில் கிண்டுறது தாங்க வேலை. நல்லா அரைச்சிட்டு சட்டியில் போட்டு சட்டி காஞ்சதும் கிண்டிகிட்டே இருக்கணும். லாஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டுதான்னு. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆறணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக உருட்டினாலுமே உங்களுக்கு வரும். நல்லா நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. கருப்பட்டி இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி விட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அத்லெட்டாக இருக்கவங்க அவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சரியா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரும்பாலும் இது நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். சப்போஸ் என்னால் களி செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னா உளுந்தம் பால் கூட செஞ்சு சாப்பிடுங்க. அதில் ஏலக்காய் சுக்கு தட்டி போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மாதிரியான ஹெல்த்தி டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏடி மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.